சுவிட்ச் ஏதாவது இருக்கா கூலிங்க குறைக்கிற மாதிரி? இது என்ன ஏசி ரூமா? ரிமோட்டை வச்சு கூலிங்க கம்மி பண்ண. இதோட கண்ட்ரோல் எல்லாம் வெளியில தான் சார் இருக்கும். இப்போ கரண்ட் போனா நல்லா இருக்கும்ல சார்? கரண்ட் போனாலும் ஃப்ரீசரும் ரன் ஆயிட்டு தான் இருக்கும். கரண்ட் கட் ஆனா ஜெனரேட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகாதா? ஆமால கரெக்ட்டா. டியூப்லைட் தினம் ஆபீஸ்க்கு வரீங்க, இது கூடவா தெரியாது? தமிழ் இப்ப என்ன பண்றது? தமிழ் இப்ப நம்ம குளிர்ல நடுங்கி பயந்துட்டு இருந்தா நம்ம வீக் ஆயிடுவோம். நீ ஏதாவது கதை சொல்ல தமிழ். தயவு செஞ்சு நீங்க எதுவும் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு இரிட்டேட் பண்ணாதீங்க. கதை வேற சொல்லணுமா? சரி டென்ஷன் ஆகாத, நான் சொல்றேன். இப்படிதான் லண்டன்ல ஒரு தடவை நான் காலேஜ் படிச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜனாமா. தேனு, தமிழுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்ல. இன்ஸ்பெக்டர், நான் ஜனகாம்பாள் பேசுறேன். வழக்கமா 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரவ இன்னும் வரல. என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. போன் நம்பர் மத்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இமீடியட்டா என்னன்னு பாருங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே மேடம். தேங்க்யூ. சொல்லுங்க மேம். வினோத், எங்க இருக்கீங்க? வீட்ல தான் மேம். தமிழ் இன்னும் வீட்டுக்கு வரல. ஆபீஸ் பூட்டியாச்சு. ஆபீஸ்ல யாரும் இல்லன்னு வாட்ச்மேன் சொல்றாரு. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு போங்க. அங்க நல்லா தேடி பாருங்க. அக்கம் பக்கத்துல கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே சொல்லுங்க. ஓகே மேம், நான் உடனே போறேன். ஐயோ அக்கா, எங்க போன? தேனு, தேனு, ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. என்னாச்சு அத்தை? ஏன் இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா? தமிழ காணோம். அவ எங்க போயிருப்பா? எங்கயாவது ஊர் சுத்த போயிருப்பா. இல்லத்த, ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கயாவது போயிருப்பான்னு சொல்ல வந்தேன். டேய் சேது. அத்தை, சிபி எங்க? நீங்க 2 பேர் மட்டும் வரீங்க? சிபி அத்தா எங்க கூட வரலையே. அவர் ஆபீஸ்ல தான் இருந்தாரு. இன்னொரு வீட்டுக்கு வரலையா? அவன் உங்க கூட இல்லையா? உங்க கூட இருக்கிறதா தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல அத்தை, ஆபீஸ்ல தான் இருந்தாரு. நாங்க 2 பேரும் ஒரு வேலையா வெளியே போயிட்டு வரோம். ஐயோ, என்னத்த சிபியையும் காணோம்னு சொல்றாங்க? பதறாம போன் எடுத்து சிபிக்கு போன் பண்ணு. அத்தை, போன் போக மாட்டேங்குது. இரு, நான் பண்ணி பாக்குறேன். அப்ப தமிழ், சிபி 2 பேரையும் காணுமா? தமிழ், ஐயோ கடவுளே. அம்மா, தேனே, என்னடி ஆச்சு? ஜனாமா ஆபீஸ்க்கு போயிருக்காங்கம்மா. சரி, இப்ப ஜனாமாக்கு ஒரு தடவை போன் பண்ணி பாரு. தேனு, ஜனாமா அக்கா எங்க? ஜனாமா அவளை பாத்தீங்களா? தேனு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தமிழ் ஆபீஸ்ல தான் இருந்திருக்கா. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ தேனு. நான் தமிழை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன். சரிங்க ஜனாமா. ஓகே. என்ன தேனே, என்ன சொன்னாங்க? அக்கா கிடைச்சிட்டாலாமா? அவ ஆபீஸ்ல தான் இருந்தாலாம்.
அம்மா நான் போய் அக்கா வீட்டுக்கு வந்ததும் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. நீ ரெஸ்ட் எடுமா. கடவுளே, என் பொண்ணு கிடைச்சிட்டா. சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாங்க, பாத்துக்கோங்க சார். அறிவு இருக்கா உனக்கு? முட்டாளா நீ? உன் மனசுல என்ன பெரிய தியாகி நினைப்பா? என்ன காப்பாத்திட்டு நீ செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன் தமிழ் ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பதில் சொல்றது? தமிழ், நீ என்ன தனியார் நினைச்சிட்டியா? உனக்கு ஃபேமிலி இருக்கு. உன் தங்கச்சிக்கு 2 பேரும் உன்னை நம்பி இருக்காங்க. எந்த தைரியத்தில் இப்படி பண்ண? நீ பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? உன் இடத்துல இருக்கிறவங்க யாராவது இப்படி செஞ்சிருப்பாங்களா? உன் உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை காப்பாத்துவியா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? உங்களுக்காக போகாத உயிர் எனக்கு எதுக்கு சார்? நீ என்ன சொன்ன? நீங்க தானே சார் சொன்னீங்க லவ்னா இப்படிதான் இருக்கணும்னு.